வணக்கம். இன்று சொல்வனம் பகுதியில் தினேஷ் வந்திருக்காரு. தினேஷ் வாங்க. முக்கியமா இன்னைக்கு கூகுள் விலோ சொல்லியிருக்காங்க. நம்ம மைக்ரோசாஃப்ட் மொஜரோனாவை பத்தி முன்னாடி வெங்கட்டோட பேசினோம். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. என்னது இது? இது ஏதோ 13,000 மடங்கு அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பெரிய நம்பர்லாம் சொல்றாங்க. இது நிஜமாவே பெரிய விஷயமா? என்னது இது கூகுள் விலோ? குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன? கொஞ்சம் ஒரு சுருக்கமா ஒரு அறிமுகம் தர முடியுமா? கண்டிப்பா. ரொம்ப நன்றி. ஸோ முதல்ல நீங்க சொன்ன மாதிரி மொஜரோனோ அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்டோட சிப்பு. அதே மாதிரி அதாவது குவாண்டம் சிப், நார்மல் சிப் இல்லை. ஸோ நம்ம ஏற்கனவே என்விடியா பத்தி எல்லாம் பேசுறப்ப நம்ம ஏஐ சிப்லாம் பேசினா கூட இதெல்லாம் நார்மல் கம்ப்யூட்டர் சிப்ஸ் தான். சிபியூன்னு சொல்லுவாங்க, ஜிபியூன்னு சொல்லுவாங்க, டிபியூன்னு சொல்லுவாங்க, டென்சர் ப்ராசஸிங் யூனிட், ஜிபியூ அப்படின்லாம் சொல்றதெல்லாம் கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்லாம் சொல்லுவோம். இது குவாண்டம் ப்ராசஸிங் யூனிட்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட வகை என்னன்னா, இதுல உள்ள எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படிங்கிறது வித்தியாசமான முறையில தான் ஆப்ரேட் ஆகுது. இல்லைன்னா நம்ம யூஸ்வலா பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பைனரி டிஜிட்ஸ் அப்படிமோ. அதாவது 0 அல்லது 1 அப்படின்னு 2 நிலையில இருக்கணும் ஒரு பிட்டு. அந்த நிலைக்குள்ள இருக்கிற சிப் தான் நம்ம எல்லா கம்ப்யூட்டர்ஸும் இன்னைக்கு வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிருக்கு. ஆனா அந்த குவாண்டம் சிப்ஸ் அப்படிங்கிறதுனா இது 0 இல்ல 1 இல்ல, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையில இருக்கிறப்போ உங்களுக்கு வேகம் அதிகரிக்கும் ஒரு கம்ப்யூட்டரோடது. ஸோ அதுல ஆராய்ச்சி பண்றதுதான் குவாண்டம் சிப்ஸ். ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல, புரியலையே. ஸோ அந்த குவாண்டம் சிப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, அந்த குவாண்டம் சிப்ஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த 0 to 1 நிலை அப்படிங்கிறது ரொம்ப ப்ரெடிக்டிவா பண்ண முடியாது. அது மாறிட்டே இருக்கும். அது சரியான சூழ்நிலை வராது. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அதனால என்ன ஆகும்னா அது ரொம்ப எரர் ப்ரோனா இருக்கும். ஸோ நீங்க ஸ்பீட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, இதுக்கு முன்னால இருந்த ஆராய்ச்சிகள்லாம் என்ன பண்ணிருக்குன்னா, நீங்க நம்பர் ஆஃப் கியூபிட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திருப்போம் 8-பிட் கம்ப்யூட்டர் சிப் கேள்விப்பட்டிருக்கோம், 32-பிட் கேள்விப்பட்டோம், 64-பிட் தான் இப்போ இருக்கிற ஆர்கிடெக்சர். அதே மாதிரி கியூபிட்ல நீங்க 3x3 ஆர்கிடெக்சர், 6x6 ஆர்கிடெக்சர் போட்டு பார்க்கலாம். அது மாதிரி இப்போ நார்மலா மெஜரோனா சொன்னீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது 8-பிட் தான், 8 கியூபிட் சாரி. ஆனா இது 105 கியூபிட் போயிருக்கு வில்லோ அப்படிங்கிற இந்த கூகுளோட சிப். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, நீங்க கியூபிட் அதிகமாக அதோட எரர்ஸும் அதிகமா போயிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னால. சோ இன்னைக்கு என்ன மேஜர் பிரேக் த்ரூ, ஏன் இது மேஜர் பிரேக் த்ரூன்னு சொன்னாங்கன்னா, கியூபிட்டை இன்க்ரீஸ் பண்றப்போ ஸ்பீடு மட்டும் இன்க்ரீஸ் ஆகல, அந்த எரரும் கம்மியா இருக்கு அப்படிங்கறதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான ஆராய்ச்சி முடிவுகள் பண்ணியிருக்காங்க. அது நம்பர் 1. ரெண்டாவது இதுக்கு முன்னால இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க பிராக்டிக்கல் இல்லாத நான் பிராக்டிக்கல் தியரிட்டிக்கல் சர்க்கியூட்ஸ், தியரிட்டிக்கல் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுதான் நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்து, ஒரு எம்ஆர்ஐ மாதிரி இருக்கிற ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, ஒரு நியூக்ளியர் டிவைஸ் எடுத்துட்டு அதோட சர்க்கியூட் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை அவங்க எக்கோ டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 தான் மேஜர் பிரேக் த்ரூ. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் கியூபிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால எரர் ரேட் குறைச்சிருக்காங்க. ரெண்டாவது இந்த பிராக்டிக்கல் டெக்ஸ்ட்டை பேக் அண்ட் ஃபோர்த் பண்ணி பார்த்து இதன் மூலியமா 13,000 மடங்கு இன்னைக்கு செயல்படுற ஒரு சாதாரண சிப் விட 13,000 மடங்கு அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு சிப் உருவாக்கி இருக்காங்க. அதை இந்த டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அதோட மேஜர் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமை. நிறைய விஷயத்த ரொம்ப செறிவா சம்மரைஸ் பண்ணி சொன்னீங்க. தேங்க்யூ. நிறைய கேள்வி எழுது. முதல்ல கேள்வி இந்த குவாண்டம்ல எப்பவுமே சரிபார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல சரிபார்க்கறதுங்கிற மாதிரி. ஸோ இந்த வெரிஃபையபிள் அப்படின்னா நிஜமாவே என்ன பொருள் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? எப்படி இது இது பண்றாங்க, சரிபார்க்கறாங்க? கண்டிப்பா. சோ நான் இது சொன்ன இந்த பிட் திரி, நம்ம அந்த பைனரி டிஜிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நிலையில இருந்து இன்னொரு 0 இருக்கும், 1 இருக்கும். இந்த போன் இருக்கா? இருக்க இருக்கா? இது இருக்கு, ஆனா இல்ல. இப்ப இல்லையா? ஆனா இருக்கு. ஓ, அப்ப இருக்கு. இருக்கு இருக்கு. சில நேரம் இருக்கதே வேற மாதிரி இருக்கு. அதனால என்ன பாத்தீங்கன்னா, ஏன் கம்ப்யூட்டர்ஸ் உங்களுக்கு அதிகமான அக்யூரேசியோட இருக்குன்னா, இந்த 2 நிலையில ஒரு நிலையில தான் இருக்க முடியும். ஸோ அதனால இங்க ஈஸியா வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் என்ன ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ, நாளைக்கு அதே இன்னொரு சூப்பர் கம்ப்யூட்டர் சிப் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா, அல்லது இன்னொரு 64-பிட் பண்ணி அதே கால்குலேஷன் அதே பேராமீட்டர் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்துடும். ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர்ல அப்படி இல்லை. ஏன்னா அந்த 0க்கும் 1க்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற நிலை ஒவ்வொன்றுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு சிப்குள்ள அறியும் அந்த 0 அது 0வாகவும் இருக்கலாம்,
ஒன்னாவும் இருக்கலாம், அதுக்கு நடுவுல 0. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னா 0.1ஆவும் இருக்கலாம், 0.999ஆவும் இருக்கலாம். பட் அது வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி மாத்த முடியாது. ஸோ அதனால நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் நல்ல பையன், எனக்கு என்ன இருக்கு இல்ல இருக்குது வேற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. ஐயோ அதுக்கு தீர்வு ஸோ அதனால வெரிஃபைபிள் என்னன்னா, நீங்க இது மாதிரி 0 and 1 இருக்கிறப்ப வந்துட்டு ஒரே ப்ராசஸை 2 வாட்டி பண்ணீங்கன்னா ஒரே மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா வெரிஃபைபிள். ஒரே ப்ராசஸை 2 சிப்புக்கு இல்ல 2 அல்காரிதம்ஸ்க்கு இல்ல 2 சாம்பிள் கொடுத்தீங்கன்னா வேற மாதிரி கொஞ்சம் வித்தியாசத்தோட வர்றது வந்து நான் வெரிஃபைபிள் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுதான் இன்னைக்கோட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் முறை முளைக்கணும்னா, ஒரு 100 பார்ட்டிக்கல், அதாவது 100 பொருட்களை சின்ன சின்ன ஆட்டம்ஸ் இருக்கிற ஒரு பெரிய பெட்டி பேலை எடுத்துட்டோம்னா அதுல வந்து ஒரு சிக்னல் பாஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சிதறி மாறி ஒரு நிலைக்கு போய் கடைசியில செட்டில் ஆயிரும் இல்லைங்களா? திருப்பி அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு சிக்னல் இந்த பக்கம் இருந்து அனுப்புனீங்கன்னா அது முன்ன எந்த நிலைக்கு இருக்கணும் அதே திரும்பி வந்துடணும். அதுதான் வெரிஃபையபிள். புரியுதா நான் சொல்ற புரியுதுங்களா? இப்போ ஒரு பார்ட்டிகல் இருக்கு, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அந்த பார்ட்டிகல் ஒரு 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 பர்டிகுலர் ஷேப்ல இருக்கும். அதுல வந்து நீங்க ஒரு XYZ அப்படிங்கிற ஒரு சிக்னல் அனுப்புனீங்கன்னா அது மாறி ஒரு இடத்துக்கு போய் செட்டில் ஆயிரும். திருப்பி அதுல YZ X அப்படிங்கறத திருப்பி விட்டீங்கன்னா அந்த திருப்பி அந்த பழைய ஸ்டேட்டுக்கு வந்துடணும். ஸோ அதுதான் வந்து வெரிஃபைபிள் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி பண்றப்போ வந்துட்டு இதுல ஒரு நிறைய விஷயம் என்னன்னா, பிகாஸ் ஆஃப் குவாண்டம், த நேச்சர் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங், அது பழைய ஸ்டேட்டுக்கு வராது. ஆனா அந்த முன்ன ஸ்டேட்டை விட பழைய ஸ்டேட் எவ்வளவு தூரம் மாறி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நான் அதே சிக்னல்ல அதே அளவுக்கு வரலன்னா அது ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரெடிக்ஷனை வச்சு தான் நீங்க எரர் எவ்வளவு வருது அப்படிங்கறது நீங்க சரி பண்ண முடியும். ஸோ அதையும் இந்த வாட்டி கால்குலேட் பண்ணி ஓரளவுக்கு அந்த வெரிஃபைபிள் அப்படிங்கிறது வந்து நாட் ஒன்லி யுவர் வெரிஃபைபிள், நீங்க வந்து அதுக்கு மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ், ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சிக்னல் கொடுக்குறீங்க, இன்னொரு கம்ப்யூட்டர் இன்னொரு சிக்னல் கொடுக்குறீங்க, ஆப்போசிட் சிக்னல் கொடுக்குறீங்க அதே பொருளுக்கு, திருப்பி அது பழைய தன்மைக்கு வருதான்னு பாக்குறது ஒண்ணு. அப்படி வரலன்னா எவ்வளவு தூரம் அப்படி மாறுபடும் அப்படிங்கறது கால்குலேட் பண்ணியும் அவங்க கிளீனா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட முக்கியமான பகுதி. ஸோ அதுதான் வெரிஃபைபிள், ப்ரெடிக்டபிலிட்டியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமை. அடுத்த இன்னும் கொஞ்சம் விவரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமா இந்த குவாண்டம் எதிரொலியை பத்தி சொல்லிடுங்க. இது வந்துட்டு அவங்க ரொம்ப பேசுறாங்க. ஏன் குவாண்டம் எதிரொலிங்கிறது, எக்கோங்கிறது ஏன் முக்கியத்துவம் பெறுது? இதுக்கு முன்னாடி வேற யாருமே இதை பண்ணது இல்லையா? இல்ல, நல்ல கேள்வி. அது வந்து குவாண்டம் எக்கோஸ் அப்படிங்கிறது வந்து, எக்கோ அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி தான். அன்னைக்கு காலையில 6 மணி நீங்க வந்து ஒரு சிக்னல் அனுப்புனீங்கன்னா நீங்க அதை எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னா அந்த சிக்னலுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. சோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேட் எல்லாம் எடுத்து நம்ம ஆமா வவ்வால் எடுத்துட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்னா சோனார் சிக்னல்ஸ், சவுண்ட் சிக்னல்ஸ் அனுப்பும். அந்த சிக்னலை வந்து எதிரொலிச்சு வராத வச்சு அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுது இல்லைங்களா? சோ அதே மாதிரி தான் இதுல நீங்க சிக்னல் அனுப்புனீங்கன்னா அந்த பார்ட்டிகல் என்னென்ன வேரியேஷன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அதன் மூலியமா அந்த பார்ட்டிகளோட நேச்சரை கத்துக்க முடியும். சோ அதுதான் இந்த எதிரொலி அப்படிங்கிறது. சோ நீங்க வந்து ஒரு 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 சிக்னல் அனுப்புறீங்க, அந்த சிக்னலுக்கு பொறுத்து அந்த பிட்ஸ் எல்லாம் எப்படி நகருது, இல்ல அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அதன் மூலியமா அந்த பார்ட்டிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அந்த வேவ்ஸ் என்ன மாதிரி வேவ்ஸ் அப்படிங்கறதும் கத்துக்கலாம். சோ அதான் இந்த எக்கோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கறது சொல்றது. சோ இதை வந்து முன்னவே பண்ணியிருக்காங்க. இல்ல என்ன வித்தியாசம், நான் சொன்ன மாதிரி முன்ன வந்து நீங்க பண்ணீங்கன்னா ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்ல நீங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்போ ஒரு மாதிரி ரிசல்ட் வரும், ரெண்டாவது கம்ப்யூட்டர்ல பண்றப்ப வேற மாதிரி ஒரு இன்னொரு சிப்ல பண்றப்ப வேற மாதிரி ரிசல்ட் வரும். அது ரெண்டுக்கும் மாறுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எப்படி அடையாளப்படுத்துறது, ஏன் இவ்வளவு மாறி இருக்கு, இல்ல இப்படி இப்படி இருந்தது ஏன் இப்படி வரல, இப்படிதான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இப்போ வந்து அவங்களால அந்த சிக்னல் அனுப்பினாலும் அதுக்கு ஆப்போசிட் சிக்னல் அனுப்பினாலும் இப்படிதான் வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. அப்படி வரலன்னா இப்படி வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் கால்குலேட் பண்ணிருக்காங்க, அதுவும் வந்திருக்கு. சோ அந்த ரெண்டையும் நம்ம தான் இப்ப வந்து இந்த எக்கோ அப்படிங்கறது சொல்ல முடியும். ரொம்ப அருமை. இதுல இன்னொரு கேள்வி வேற வருது. நீங்க சரி பார்க்கறது, இந்த வெரிஃபையபிள், அதுக்கப்புறம் அது வந்து நிஜமாவே இருக்காங்கிறது வீட்டுல வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு வந்துட்டு இது பாடுறதுதான், நெகட்டிவா பேசுற வச்சுதான் நீ நிஜமாவே வேற உனக்குள்ள ஆவியெல்லாம் எதுவும் புகுந்துக்கலாம்பாங்க. அந்த மாதிரி ஒரு குவாண்டம் கணினி சாதாரண கணினியை விட 10,000 ஆண்டுகள், அதாவது ஒரு சாதாரண கணினிக்கு ஆற விஷயத்த இந்த குவாண்டம் கணினி, இந்த 105 கியூபிட் பெரிய நம்பர், 10,000 ஆண்டுகள் எடுத்துட்டு சால்வ் பண்ணக்கூடிய இப்ப இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் இது வந்துட்டு ஒரு டக்குன்னு பண்ணிடுது.
ஒரு 5 மணி நேரத்துல 10 மணி நேரத்துல பண்ணிடுது. அந்த மாதிரி பண்றத வந்துட்டு எப்படி நம்மளால சரியா தப்பான்னு பார்க்க முடியும்? இன்னும் 10,000 ஆண்டு ஆனாதான் அந்த நம்மளோட இப்ப இருக்கிற பெஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆமா இல்லைன்னு சொல்ல போறது. இப்ப எப்படி அதை எப்படி சரி பார்த்தாங்க? அது வந்து இது வந்து டிட்டர்மினிஸ்டிக் மாடல், ப்ராபபிலிஸ்டிக் மாடல் அப்படின்ல. இப்போ நீங்க வந்து ஃபோர்காஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்மளால வந்துட்டு பல 1000 வருஷத்துக்கு முன்னால எப்படி சூரியன் எந்த நிலைமையில இருந்துச்சுலாம் கணிக்க முடியாது. பட் அதே மாதிரி இன்னொரு 1000 ஆண்டுகள் கழிச்சு எப்படி சூரியன் இருக்குது அப்படின்னு கணிக்க முடியாது இல்லையா? பட் ஆனா நீங்க இன்னைக்கு இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் இன்புட் பண்ணீங்கன்னா, அதோட மூமெண்ட்ஸ் அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா ஃபியூச்சர்ல அந்த அந்த சமயத்துல அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்துட்டு மாடலிங் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் அப்படிங்கிற டிட்டர்மினிஸ்டிக் மாடல் அப்படிங்கிற ஸ்டொக்காஸ்டிக் மாடல் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மாடலிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அந்த நம்ம பேசுறது வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வெதர் ஃபோர்காஸ்டிங் ஆகட்டும் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் வந்து கணித கோட்பாடுகள் அடிப்படையில் கொண்டதுதான். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவேட் பண்ணி வச்சிருக்காங்க, அது கண்டுபிடிச்சிருக்காங்க, இது இப்படிதான் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதுல அட்வான்ஸ்டு தான். மாலிகுலர்னு போறப்ப வந்துட்டு நீங்க மாலிகுலர் லெவலுக்கு போறப்ப இல்ல சப் மாலிகுலர் லெவலுக்கு எல்லாம் போறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அதையும் சின்ன சின்ன கால்குலேஷன் இருக்கும். அதனால உங்களுக்கு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டா கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கான ப்ரெடிக்டிவ் மாடல் அனாலிசிஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாடலிங் தான் யூஸ் பண்ணி அவங்க மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் அந்த மாடல் யூஸ் பண்ணி நீங்க இப்படி இருக்கும், இப்படிதான் வரும் அப்படின்னு நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சிக்னல் அனுப்புறதுனால இப்படி எல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதுல இந்த 10 வந்துட்டு இந்த 5 சாத்தியக்கூறுகளுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அது அந்த 5ல 1ல வந்து உட்காந்துச்சுன்னா ஓகே, ஓரளவுக்கு நம்ம வெரி ஹெவில இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ப்ரெடிக்டபிலிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நிறைய இடத்துல கொஞ்சம் மாறி இருக்கு. அந்த நம்ம அமௌண்ட் ஆஃப் ப்ரெடிக்டபிலிட்டி தெரியல. பட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா எரர் ரேட் எல்லாம் நீங்க கம்மி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 98% பிறகு கூட உங்களுக்கு ப்ரெடிக்டபிள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். அந்த சரிபார்க்கக்கூடிய குவாண்டம் நன்மையை பத்தியும் கொஞ்சம் துருட்டு போயிட்டீங்க. சரி, இதெல்லாம் யார் கத்துக்கணும்? எதுக்காக கத்துக்கணும்? அதாவது எப்படி கத்துக்கணுங்கிறதுக்குள்ளேயும் கொஞ்சம் போயிடலாம். அதாவது இப்போ நான் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், 5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், புதுசா இப்பதான் கிராஜுவேட் ஆக போறேன். யாரெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அவசியம்? நல்ல கேள்வி. பட் இதுல வந்து எப்படின்னா இது இன்னும் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது இன்னும் ஆராய்ச்சி நிலையில தான் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரியில தான் வந்துட்டு மைக்ரோசாஃப்டோட சிப் பாத்தீங்கன்னா 8 கியூபிட் சிப் பத்தி ரிலீஸ் பண்ணோம், மாரடானோ 1 அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா 8 கியூபிட்ஸ் தான் இருக்கு. இப்போ இதுல 105 கியூபிட்ஸ். பட் ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் அவங்க எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் கூட வந்துட்டு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிப் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப செலவு மிகுந்த டெக்னாலஜி. ஸோ அதனால எதுக்கு அப்படி சொல்ல வரேன்னா, இன்னும் அது வந்து காமன் மேனுக்கு வரல. இப்போ என்விடியா மாதிரி கம்பெனிலாம் கூட குவாண்டம் சிப்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அவங்களோட ஃபோக்கஸ் இப்போ ஜிபியூஸ்ல தான் இருக்கு. பட் மற்ற கம்பெனிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த பண்ற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மேஜர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா $10 பில்லியன் மேலேயான கம்பெனிஸ் தான். ஸோ இதுல வந்து நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ரொம்ப கம்மி தான். ஏன்னா நீங்க பேரலல் ப்ராசஸிங் ஒரு கியூபிட் கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 105 கியூபிட் கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சு. நீங்க அந்த பேரலல் ப்ராசஸிங் பண்றப்போ அதுக்கு நீங்க எழுதக்கூடிய நிரலிகளே மாறிடும். இன்னைக்கு எழுதக்கூடிய சாதாரண நிரலிகள், அதாவது சீக்வன்ஷியலா ஆபரேட் பண்ற நிரலிகள் வந்து அதுக்கு பத்தாது. ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து தனியான பயிற்சி தேவை. ஸோ அது நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகம் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில கம்பெனிஸ் மட்டும் தான் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கலாம், கூகுள் எடுத்துக்கலாம், இப்போ அயான்கியூ அப்படின்னு ஒரு கம்பெனி பத்தி நம்ம அப்புறம் பேசலாம், ரிகாட்டி அப்படின்னு சில கம்பெனிஸ் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க சிப் மேனுஃபேக்சரிங் தான் இருக்காங்க. ஸோ அந்த சிப் மேனுஃபேக்சரிங்க்கு டெஸ்டிங் பண்றதுக்காக உங்களுக்கு அந்த ஸ்பெசிபிக் நிரல் எழுதுறதுக்காக ஆட்கள் தேவைப்படலாம். பட் பலதரப்பு நீங்க ஜாவாவோ பைத்தானோ கட்டிட்டு எப்படி ஒரு வேலைக்கு வந்து பரவலா கிடைக்குது அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. ஸோ அது ஒண்ணு. ஸோ அதனால நிரல் எழுதுபவர்களுக்கு, அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு வந்துட்டு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைந்தபட்சம் தான் இருக்கு. ஆனா அதை கத்துட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து தேடி பிடிச்சு கத்துட்டீங்கன்னா, பேரலல் ப்ராசஸிங் எல்லாம் எப்படி நிரல் எழுதுன்னு கத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல பயங்கரமான சான்ஸ் இருக்கு. உங்களை பிடிச்சி வச்சுப்பாங்க. ஒரு அடுத்த 50 வருஷத்துக்கு நீங்க செக்யூர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை விட அதிகமா இருக்கு என்னன்னா சிப் மேனுஃபேக்சரிங், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து அந்த சிப்போட தன்மை எப்படி, கியூபிட் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது, அந்த சர்க்கியூட் எப்படி அமைக்கிறது அப்படின்னு கத்துக்கலாம். ஸோ இதுல முக்காவாசி பாத்தீங்கன்னா இந்த கியூபிட்ஸ் எல்லாமே எப்போ ஆப்ரேட் ஆகுதுன்னா இந்த நார்மல் ரூம் டெம்பரேச்சர் ஒர்க் ஆகாது.
உங்களுக்கு வந்து சப் ஜீரோ டெம்பரேச்சர் அது நீங்க பார்த்துட்டு நம்ம மேபி ஒரு வீடியோ கூட இங்க போடலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது குவாண்டம் கம்ப்யூட்டரிங் டேட்டா சென்டர் எப்படி இருக்கும்னா Every one of these plates gets colder, 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 colder until this volume down here is basically one of the coldest places in the entire universe. A web of wires and complex engineering built to stay super cold to keep this special computer chip called Willow running. This chip is what's actually doing all those calculations super fast. Exactly. ஃபுல்லா இந்த மாதிரி கோல்டுலயே வேலைப்பாடுல இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டக்ஷன் அதிகமா இது ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கக்கூடாது. அதனால ஹையஸ்ட் கண்டக்டிங் பாடி இருக்கணும். டெம்பரேச்சர் வந்து அல்ட்ரா கோல்ட் டெக்னாலஜி இருக்கணும். ஸோ அந்த பெரிய ஒரு சின்ன சிப்பை பாதுகாப்பதற்காக அதுக்கு அந்த அல்ட்ரா கோல்டு வைக்கிறதுக்காக அது சுற்றி வைக்கிற பைப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அறை அளவுக்கு இருக்கும். ஸோ முன்ன பாத்தீங்கன்னா முன்ன அப்படிதான் நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் சிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பரமெல்லாம் நீங்க பாத்திருக்கிறது ஒரு ரூம் அளவுக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஐபிஎம். ஸோ இப்போ அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு இந்த குவாண்டம் சிப்ஸ் எல்லாம் இருக்கு. அதை இன்னும் சின்னது பண்ணணும் அதெல்லாம் வரணும். பட் அது அந்த டெக்னாலஜி கத்துக்கிறது வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ரொம்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதுவும் இதே மாதிரி தான் நிறைய ஆராய்ச்சி துறை இருக்கு. இந்த மாதிரி ஒரு யூஎஸ்லயே பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு $10 பில்லியன் மேல இருக்கிற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 மேபி 20 கம்பெனிஸ் இருக்கும். இந்த குவாண்டம் ஏஐ சிப்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுலயும் அதை டெஸ்ட் பண்றதுலயும் ஃபோக்கஸ் பண்றாங்க. மற்றதெல்லாம் சின்ன சின்ன கம்பெனிஸ் தான். இந்தியால அந்த அளவுக்கு கூட இருக்குமான்னு தெரியல. மேபி ஐம் சாரி தேடி பார்க்கலாம். பட் இந்தியால அந்த அளவுக்கு குவாண்டம் சிப்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கான்னு தெரியல. தாய்வான் மாதிரி நாடுகளா ஊருன்னு சொல்ல முடியாது. தாய்வான் மாதிரி இடங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம். அதே மாதிரி இந்த சிப்ஸ் எல்லாம் இந்த இஸ்ரேல் மாதிரி நாடுகள் எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ASML அந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் கூட நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால குறிப்பிட்ட வாய்ப்புகள் தான் இருக்கு. பட் ஆனா இது கத்து வச்சுக்கிறது நல்லதுதான். இது எப்படி போகுது எந்த திசையில போகுதுன்னு என்னைக்குமே சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த பிப்ரவரி மாசம் தான் வந்துட்டு 8 கியூபிட் கொண்டு வந்தாங்க. இவங்க 105 கியூபிட் சொல்லிட்டாங்க. இனி 6 மாசத்துல என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாருமே வந்து கியூபிட் பேஸ்டு குவாண்டம் சிப்புக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுத கத்துக்க ஆரம்பிச்சிடும். இல்ல ஏஏ கூட எழுத ஆரம்பிச்சிடும். அதை நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஆனா கத்துக்க வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப அருமை. இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க அந்த அரை முறுக்க இருக்கிற கம்ப்யூட்டர்னு எனக்கு ஹூலுல நான் பார்த்த சீரீஸ் ஒன்று ஞாபகம் வந்தது. டிவி நிறைய பாக்குறவன் டெப்ஸ்னு பேர். அது இல்லைன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ன பண்ணும் அதோட சாத்தியங்களை வந்துட்டு கொஞ்சம் அறிவியலும் தத்துவமும் கொஞ்சம் நிதர்சனமும் கலந்து கட்டி நல்லா பண்ணியிருந்தாங்க. DEVS டெப்ஸ்னா டெவலப்பர்ஸ் இல்லையா. ரொம்ப நல்ல சீரீஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்க. அது இருக்கட்டும். இப்போ அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். நீங்க நிஜத்தை பத்தி சொல்லுங்க. வருங்காலத்துல இது எங்க கொண்டு போய் நம்மள சேர்க்க போறது? நாளைக்கே நான் போயிட்டு ஒரு கியூபிட் கம்ப்யூட்டர் ஒண்ணு வாங்கின்னு வந்துடலாமா? வில்லோ விற்க போறாங்களா? அமேசான்ல விற்கிறாங்களா? சொல்லுங்க. அது வாங்கினாலும் அதுக்கு அது நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த டெம்பரேச்சர்ல வச்சுட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு உங்களோட சொத்தி எழுதி கொடுக்கணும். அந்த சப் ஜீரோ டெம்பரேச்சர்ல வந்து வைக்கிற அளவுக்கு வசதி வந்து சாதாரண டேட்டா சென்டர் இல்ல. நீங்க நான் சொல்றது வந்து இப்போ நீங்க நம்ம பார்த்திருப்போம் கூகுள் டேட்டா சென்டர் ஆகட்டும், அமேசான் டேட்டா சென்டர் ஆகட்டும், ஏஐயோட டேட்டா சென்டர்லாம் பாத்தீங்கன்னா அது கூலிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த கூலிங் எல்லாம் எனக்கு பத்தாது. அது வந்து நீங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு மேபி நம்ம ஃபாரன்ஹீட்ல சொல்லணும்னா அரௌண்ட் 30 to 40 ஃபாரன்ஹீட்ல இருக்கும். அதாவது ஜீரோக்கு விட கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சம்டைம்ஸ் சப் ஜீரோக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும். அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல இருந்தால் தான் இந்த கியூபிட்ஸே வந்து உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும். அந்த 2 ஸ்டேட்டுக்கு மத்தியில் இருக்கிற ஸ்டேட்டுக்கு நீங்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அதை வந்து ஒரு மப்பும் மந்தாரமான நிலைமையிலே வச்சிருக்கணும். அதுக்கு வந்து அந்த கோல்டு டெம்பரேச்சர் இருக்கும். அதனால அதுக்கு சாத்தியம் இல்லை. ஆனா இதோட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இமிடியட் யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறது. ஸோ மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறது என்ன பயன்னா பிக்கஸ்ட் யூஸ் வந்து பார்மசூட்டிக்கல். இன்னைக்கு வந்து நீங்க மெடிக்கல் டிஸ்கவரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சப் அட்டாமிக் லெவல்ல போயிட்டு அது பண்ணணும். அது தவிர அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேட்டா மாடலிங் தேவைப்படும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பேரலல் ப்ராசஸிங்ல என்ன ஆகும்னா மல்டிபிள் உங்களுக்கு விஷயங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து நீங்க ஏன் ட்ரக் டிஸ்கவரி வந்து 5 வருஷம் ஆகுது. இப்போ நம்ம டைல் நாள் கடையில வாங்கி டக்குன்னு சாப்பிட்டுறோம். ஆனா அந்த மருந்தை தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த மருந்து எப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணுவோம், எப்படி எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் வந்து பல சாத்தியக்கூறுகள் தான். அதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு அப்ப மிஷின் இருக்குல்ல. இன்னைக்கு இருக்கிற மிஷின்ல கூட உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரு 10 வருஷம் ஆகக்கூடிய டிஸ்கவரி வந்துட்டு இன்னைக்கு நிலைமைக்கு வந்து ஒரு 3 வருஷத்துல சாத்தியமா இருக்கு. இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல வந்துச்சுன்னா 5 மாசம் 6 மாசத்துல ட்ரக் டிஸ்கவரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. அது இன்னும் ஃபியூச்சர்ல பண்ணணும்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ அதான் அந்த ட்ரக் டிஸ்கவரி தான் இதோட பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது தவிர பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேட்டரி
செல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எஃபிஷியன்சி ஆஃப் பேட்டரிஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்காந்தெல்லாம் முன்ன வந்து நம்ம ஒரு நோக்கியா போனை வந்து நைட்டு சார்ஜ் போட்டா காலையில தான் சார்ஜ் ஆகும். ஆனா இன்னைக்கு ஆமா. வந்து நீங்க ஐபோனோ இல்ல லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு மாடல் போனா பாத்தீங்கன்னா நீங்க பிளக் போட்டு 1 மணி நேரத்துல ஆயிருது. இப்ப அது தவிர நீங்க பிளக்கே போட வேண்டியதில்லை. நீங்க வந்து அந்த இதுல மேல வச்சுட்டீங்கன்னா அதுவே வந்து இண்டக்ஷன் முறையில வந்துட்டு அதுவே சார்ஜ் ஆயிக்குது. ஸோ அப்ப நினைச்சு பாருங்க இந்த லெவலுக்கு நீங்க ஸ்பீடா பண்ண முடியும்னா உங்களோட பேட்டரி சார்ஜிங் உங்க பேட்டரி எஃபிஷியன்சி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி வீட்டுக்கு நீங்க சோலார் பேனல் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பேனல்ல இருந்து வர்ற இன்னைக்கு இருக்கிற சோலார்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா சோலார்ல இருந்து வர்ற எனர்ஜியை வந்து நம்மளுக்கு சேமிக்க வைக்கிற அளவுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி பத்தாது அப்படிங்கிறதுனால தான். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க சோலார்ல இருந்து ஒரு பேட்டரி எடுத்து அதுல வந்து லாஸ்லெஸ்ஸா நீங்க ஸ்டோர் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. அதை விட ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இந்த உலகத்துல இருக்க முடியாது. அப்படியே பெட்ரோல் கிணறுலாம் மூடிட்டு எல்லாருமே இந்த பச்சை பசேல்னு சொல்லிட்டு வைரமுத்து சொன்ன மாதிரி பாடிட்டு போலாம். ஸோ அது ஒரு நல்ல சாத்தியக்கூறு இருக்கு. இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ முக்காவாசி நான் என்ன பார்க்கறேன்னா இந்த மெட்டீரியல் சயின்ஸ் மாலிகுலர் இதெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ அட்லீஸ்ட் 2 தான் சொல்லுவேன். கிளைமேட் சேஞ்ச் அருமையான எக்ஸாம்பிள். நீங்க கிளைமேட் சேஞ்ச்ல இன்னைக்கு என்னன்னா ஃபோர்காஸ்டிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிளைமேட் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய தவறுகள் ஏன் நடந்துட்டு இருக்கு, ஏன் வந்து எல்லாரும் கிண்டல் பண்றாங்க கிளைமேட் சயின்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு ஃபோர்காஸ்டிங் மாடலா தப்பும் தவறுமா இருக்கு. நீங்க வந்து இப்போ இன்கன்வீனியன்ட் ட்ரூத் படத்தை அந்த அல்கோர் எடுத்த படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவோ தவறுகள் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அப்ப இருக்கிற ஃபோர்காஸ்டிங் மாடல் வந்து அந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஏஐ வச்சுட்டு ஓரளவுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 100 ஆண்டுகள் தாண்டி போக முடியும். ஆனா இதெல்லாம் வந்துட்டு நீங்க குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்துருச்சுன்னா அந்த ஃபோர்காஸ்டிங் இதெல்லாம் வந்துட்டு எங்க போகும்னு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கனவுலே அகப்படாத அளவுக்கு பெருசா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். கால்ல தேன் வந்து பாயிற மாதிரி பல செய்திகளை ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க. நன்றி. முடிவான இறுதி பகுதியில ட்ரம்ப் வந்துட்டு இந்த மாதிரி நிறுவனங்கள் சிலதுல வந்துட்டு நான் முதலீடு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட உடனே 3-4 கம்பெனியோட ஸ்டாக் சும்மா எகிரி பூந்து விளையாடின்னு இருக்கு. இன்டெலுக்கு அடுத்து அவர் என்ன எல்லா நிறுவனங்களுக்கும் ஏன் முதலீடு பண்றார், எந்த நிறுவனங்கள், இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு கூகுள் விலோவோட தொடர்பு படுத்தி அதை கொஞ்சம் தொகுத்து சொல்ல முடியுமா? கண்டிப்பா. கூகுள் வில்லோட சொல்றதை விட இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது நீங்க வந்து பொதுவா வந்து தனியார் நிறுவனங்களை முதலீடு பண்ணாது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு பாருங்க. ஸோ நான் கண்ட்ரோலிங் ஸ்டேக் தான் வாங்குவாங்க. பட் ஆனாலும் வந்துட்டு சில முக்கியமான விஷயங்களுக்காக வந்துட்டு மோஸ்ட்லி மிலிட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து என்ன பொறுத்தளவு ட்ரம்ப் எப்படி பாக்குறாருன்னா, ஏன்னா அவரோட முன்னிய பேச்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்விடியா வந்து என்னென்ன சிப்பை வந்து சைனாக்கு விற்கணும், இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தமானு சொன்னாரு. அது ஆக்சுவலா ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு யாரு ஏஐல சூப்பீரியர் டாமினன்ஸ் காட்ட போறாங்களோ அவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து அந்த டெக்னாலஜில வந்து அவங்க சூப்பர் பவரா இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ அதனால அமெரிக்கா ஒரு சூப்பர் பவரா இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து முதலீடு பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அதை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இது வந்து அமெரிக்கா மட்டும் இல்ல எல்லா நாடுகளும் பண்ணியிருக்கு. நம்ம ஏஎஸ்எம்எல் பத்தி பார்த்திருக்கோம். யூரோப்பியன் கண்ட்ரீஸ், நார்டிக் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிகான் சிப்ஸ் அண்ட் ஜிபியூ டிவைசஸ், ஏஐ சிப்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றவங்க வந்து கவர்மெண்டோட முதலீடும் தலையீடும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அதனால தான் பாக்குறேன். ஏன் இன்டெல்ல போய் அவர் இன்வெஸ்ட் பண்றேன், ஏன் என்விடியால இன்வெஸ்ட் பண்ணலாம்னா அது ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக் இருக்கக்கூடாது. அவன் ஓரளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கணும். அதே சமயத்துல வந்து அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா என்விடியா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்துட்டு உலகத்திலேயே பெரிய கம்பெனி, அதை வந்து ரொம்பவும் ரெகுலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் 2ஆம் கட்ட நிறுவனங்களுக்கு தான் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நான் ட்ரம்ப்னு பார்க்காம அமெரிக்க அரசாங்கம் அப்படின்னு பாக்குறேன். அமெரிக்க அரசாங்கம் கண்டிப்பாக இது மாதிரி விஷயத்துல பண்ணணும், எல்லா நாடுகளும் பண்ணணும். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பியூஷ் மிஸ்ரா இந்தியாவில் பாத்தீங்கன்னா அவரும் சொல்லியிருக்காரு, நம்ம ஏன் வந்து செமிகண்டக்டர் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரைவேட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் அதுக்கான உதவிகள் லோன் எல்லாம் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு மேல அவர் அடுத்த கட்டம் போகணும்னு தான் நினைக்கிறேன். இப்போ இந்தியாவாகட்டும் வளரும் நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செமிகண்டக்டருக்கான கம்பெனிஸ்க்கும் கவுண்டர் சிப்க்கான செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் மெச்சூர் ஆகிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு வந்து என்விடியா, இன்டெல், ஏஎம்டி, அப்புறம் டாய்வான் ஹியூவே அப்படின்னு சிலக்குமே, அப்புறம் அலிபாபாவோட கம்பெனி, அந்த மாதிரி சில ஒரு 10-15 கம்பெனிஸ் தான் இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிறதுக்கு இன்னும் இந்தியாவுக்குலாம் ஒரு 5 to 10 வருஷம் ஆகும். குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்தியாலாம் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் கூட ஆகலாம்.
ஸோ இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றது எனக்கு நல்லதுன்னு தோணுது. ஸோ இந்த இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 3 கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா 3 கம்பெனி பத்தி சொல்லியிருக்காரு. IonQ அப்படின்னு ஒரு கம்பெனி, Rigetti அப்படின்னு ஒரு கம்பெனி, அப்புறம் D-Wave Quantum அப்படின்னு ஒரு கம்பெனி. 3மே வந்துட்டு ஆல்மோஸ்ட் $10 பில்லியன் கம்பெனிஸ் தான். 3மே வந்து வெவ்வேறு தளங்களில் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் அவர் டிபெண்டிங் ஆன் மற்றதெல்லாம் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவர் சொன்னது வந்து சில மில்லியன்கள் தான். நான் சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து பில்லியன் கணக்கில் தேவை. சுந்தர் பிச்சை மாதிரி இப்போ டீப் பாக்கெட்ஸ் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். சுந்தர் பிச்சை ஆகட்டும், இல்லை ஆன்சன் ஆகட்டும், இல்லை AMDயோட லீஸ் ஆகட்டும், அவங்க தான் அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பண்ண முடியும். ஒரு கவர்மெண்ட் தன்னால முடிஞ்ச சின்ன ஸ்டேக் கிளைம் பண்றதுக்காக இது பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப அருமை. நேற்றுக்கு தான் வந்தது செய்தி, உடனடியா அதை வந்துட்டு இதுல ஒரு சின்ன ட்ரிவியா நம்ம சொல்ல மறந்துட்டோம், பேசியிருந்தா சொல்ல மறந்துட்டோம். இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த சயின்ஸ் பத்திய நோபல் பிசிக்ஸ் பிரைஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதுல வந்துட்டு 3 பேருக்கு அறிவிச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க 3 பேருக்கும் இந்த வருஷம் அந்த சயின்ஸுக்கான விருது கொடுத்தது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்காக தான். ஸோ அதுல ஒருத்தர் வந்து இங்க கூகுளோட சீஃப் சயின்டிஸ்ட். ஸோ அவரும் இந்த இந்த விஷயத்துல இந்த வில்லோ கம்ப்யூட்டிங் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்து இன்னொரு சின்ன ட்ரிவியா வச்சுக்கலாம். அந்த 3 பேர்ல வந்து மிச்ச 3 பேருமே வந்து யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ். ஆனா இவர் வந்து அடிஷ்னலா வந்துட்டு இதுலயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜான் கிளார்க் அப்படிங்கிறவரு, அப்புறம் ஜான் மார்டினிஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. அது தவிர வந்துட்டு நம்ம மைக்கேல் டிவோரைட் அப்படிங்கிறவர் வந்துட்டு சாண்டா கிளாரோட ப்ரொஃபஸரா இருக்காரு. ஆனா அவர் வந்து கூகுள்ல குவாண்டம் ஏஐயோட சீஃப் சயின்டிஸ்டா இருக்காரு. ஸோ அவரும் இந்த ஆராய்ச்சியில வந்து ஒரு முன்னிலையை வகிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அவருக்கு வந்து இது டபுள் டமாக்கான்னு சொல்லலாம். இந்த வருஷம் நோபல் பிரைஸ், அது தவிர வந்துட்டு இந்த புது ரிலீஸ், பிரெத் பிரேக்கிங் ரிலீஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அருமை. இப்போ அந்த ஜெமினி புது வெர்ஷன் கூகுள் அனௌன்ஸ் பண்ற ஒன் ஆஃப் த இதுல என்டர்பிரைஸ் அப்படின்னு ஒரு ரீபிராண்டிங் பண்ணாங்க. அதுல அவங்க பெருமையா சுந்தர் பிச்சை ஆரம்பிச்சதே வருஷம் நாங்க ஏதாவது ஒரு நோபலாவது வாங்கிடுறோம், இந்த வாட்டி ஒரே ஒரு நோபல் தான் அப்படின்னு கொஞ்சம் செல்லமா. ஸோ ஸோ உங்களுக்கு நோபல் வேணும்னா கூகுள் ஜாயின் பண்ணுங்கிறீங்க நீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப அருமையா தொகுத்து சொன்னீங்க, மிக்க நன்றி. அடுத்து கூடிய சீக்கிரமே இன்னொரு 6 மாசத்துல மைக்ரோசாஃப்ட் மைரோனா 2 கூட வந்துட்டு அதை வேற ஏதாவது சொல்லுவாங்க. மீண்டும் நம்ம தொடர்ச்சியா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். மற்ற நிறுவனங்களை பத்தியும் நம்ம பேசுவோம். அந்த 3 நிறுவனங்கள் என்னெல்லாம் புதுமையான விஷயங்கள் வருதோ. மிக்க நன்றி தினேஷ். நம்ம சொல்வனம் சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மக்களோட பகிருங்க. தமிழ்லயே ரொம்ப ஆழமா டெக்னாலஜியை பத்தி பேசியிருக்கோம். அதை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு ஊக்க சக்தி. தினேஷ், முடிவாக ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நம்பி நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு எவ்வளவு விஷயங்கள் நம்மளால தமிழ்ல கொண்டு வர முடியுமோ கொண்டு வர பாக்குறோம். தவறு இருந்தா கண்டிப்பா சுட்டி காட்டுங்க, திருத்திக்கிறோம். ஏன்னா நம்மளும் இதை படிச்சுட்டு தான் வந்துட போறோம். அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த பகுதியில் கலந்துக்கணும்னா, நீங்களும் ஏதாச்சும் சொல்ல விரும்பணும்னா கண்டிப்பா வந்து என்னையோ பாஸ்டன் பாலாவையோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா ஒரு செய்தி பண்ணலாம். டெஃபினட்டா. நன்றி, வணக்கம். நன்றி.